விட்டேடா. ஐயோ, ஆசையா ஒரு பையனை பெத்தெடுத்தது நம்ம குடும்ப கவரத்தை எல்லாம் கெடுத்துட்டு போயிட்டானே. ஐயோ மா, என்னம்மா பண்ற? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுமா? மா இருடி வர்றேன். நேரம் ஆச்சுமா. சாப்பிடாம போய் உடம்பு எப்படி இருக்குன்னு பாரு. சமைஞ்சு 3 வருஷம் ஆச்சு. ஆன்னு இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்க. போதுமா? எத்தனை நாள் ஆனா என்னவா நீ? நம்ம புள்ள நமக்கு எப்பவுமே செல்லந்தா. நீ வாட தங்க, அவ கிடக்கிற வாட. உங்க பொண்ணுக்கு செல்லத்தை கொடுங்க. இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. டேய் மாப்பிள்ள, நீ சுபா லவ் பண்ணுறியா? ஆமாம் மச்சி, அவள்கிட்ட எப்படி சொல்கிறோன்னு தான் தெரில. டே, அவன் இருக்கிற அளவுக்கு உன்னை எப்பறம் லவ் பண்ணுவா? சான்ஸே இல்லை. டே, வாய் மூடிட்டுறா. கவின் பர்த்டேக்கு நாளைக்கு அவள் பாட்டிக்கு வருவாள், அங்கே வச்சு நான் லவ் சொல்லிக்கிறேன். என்ன சுபா, காபி சாப்புக்கெலாம் வந்திருக்க? சும்மாதான். சுபா சாரிடா, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு உன் பர்த்டே தானே?
இந்த பொண்ணு உங்கள் ஊர் தானே? ஆமாங்க. இந்தாம்மா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. பாப்பாவுக்கு என்னாச்சு? கூட்டிகிட்டு போய் படுக்க வைங்க. ஏம்மா பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. சாப்பிட்டியாம்மா காலையில்? டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சுங்க டாக்டர்? சாப்பிடல போல் இருக்குது, அதான் கிருகிருன்னு மயக்கமாக இருக்குது. ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, அதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பயப்பட வேணாம். சரியா? கூட்டு வாம்மா, பொண்ணை கூட்டு வாங்கம்மா. சார் ஒரு நிமிஷம். பொண்ணுங்க படிக்கிற வயசில் படிப்பில் கவனம் செலுத்தாமல் பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுறாங்க. சார் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை. நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் ஒரு தனியாக பேசுகிறேன். வாங்க வரேங்க. சொல்லுங்கள், என்ன வேணுங்க? ஒன்றும் இல்லைங்க, பாப்பா வீட்டில் கொஞ்சம் பூச்செடியெல்லாம் நிறைய வச்சுருக்கா. சரிங்க வண்டு விழுந்து பூவையெல்லாம் கெடுத்துருச்சு. சரிங்க கொஞ்சம் அந்த வண்டை அழிக்கணும். சரிங்க அந்த அந்த டமக்கரன் மருந்து நான் கொடுங்க. சரிங்க. தண்ணியில் கலந்து தெளிக்கணுங்க. குழந்தைகளாக இருந்தாங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருங்க. ₹150. ஆமாம் இருக்குங்களா? இருக்குங்க. பைத்தியக்காரா, நீ செத்துட்டா மட்டும் பிரச்சனை தீர்ந்து போயிருமா? பரிகாரம் தேட வேண்டாம்? ஆமாண்டா, உண்மையை சொன்னா எனக்கு எல்லாருமே பைத்தியக்கார. போறான் பாடுறா, போடா, முடிஞ்ச பரிகாரம் தேடிக்க, போடா, போ போ.
ஏங்க ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததுலேருந்து ஏங்க ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை வாணி, ஏதோ கொஞ்சம் மனசு சரியில்லை, அதுதான். நம்ம பொண்ணை பற்றி தானே நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற பிரச்சனை தான். எல்லாம் போக போக சரியாயிடும். வாணி, சில நேரங்களில் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக சில உண்மைகளை மறைக்கிறப்போ இங்கே இருக்குதே அந்த வலிகளையும் வேதனைகளையும் தாங்கித்தாகணும். தட்ஸ் ஆல். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சரி சரி வாங்க சாப்பிட்லாம். இல்லை, எனக்கு பசி இல்லைம்மா, நான் மறுபடியும் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நான் போனதுக்கப்புறம் செல்லம் எந்திரிச்ச பின்னாடி நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டுருங்க. நான் வந்துடுறேன். ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். எங்கேன்னு கேட்குறியா? போகிறோம். இவ்வளோ நாளாக நம்ம பார்க்காத ஊருக்கு போக போகிறோம். ஓகே, நீங்கள் சாப்பிட்டுட்டுங்க, நான் வந்துடுறேன். உட்காரியா. அந்த பையனோட கேஸ் பற்றி ஏதாவது டேட் கிடச்சிதா? சார் மோப்பனாயே வர சொல்லியிருக்கோம். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடலாம். மேலிடத்துலேருந்து ஒரே ப்ரெஷரியா? பிடிச்சிடலாங்க சார். தலைவலிக்குது, டீ ஒன்று. அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் விசாரிங்கய்யா, ஒருத்தனையும் விடாதீங்கய்யா. முத்து எங்கப்பா போய் தொலைஞ்சான்? இப்படி நடு வீட்டில் பணத்தை போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுறது? முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஃபோன் பண்ணா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் இருக்கு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஆமாங்க. எங்கள் ஊர் ரோட்டு மேலே இருக்கிற புளிய மரத்தில் ஒருத்தர் தூக்கு போட்டாங்க. ஒரு ஆள் ஆறுன்னு தெரியலைங்க.
அறுத்து போட்டுக்கிறேங்க. உடனே வாங்க. சரி சரிங்க. சார் யாருன்னு தெரியலைங்க. தூக்கு போட்டிருந்தாங்க, கயிறு போட்டிருந்தாங்க சார், அவுத்து போட்டிருக்கேன். யார் ஃபஸ்ட்டு பார்த்தது? வாங்க ஆமாங்க சார். வாங்க, இங்கே வாங்க. நான் தான் முதல் பார்த்தேங்க. அப்புறம் இது 2 பேர் வந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் சார் பார்த்தோங்க. என்னாச்சு? யாரு யாரு முதல்ல பார்த்தது? பார்த்தேங்க, பாக்கெட்டில் எதுவும் இல்லை. சரி சரி, இப்போ தான் ஒரு கேஸ் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே இது ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேஸ் என்னாச்சு? அந்த கேஸுங்க சார், அந்த கேஸே முடிஞ்சதுங்க சார். கொலை பண்ணதே இவர் தாங்க சார். அப்படியா? 2 கேஸும் ஒரே கேஸாக முடிஞ்சிருச்சு. ஆமாங்க சார், ஒரே கேஸாக முடிஞ்சிருச்சு. ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டீங்களா? என் குடும்ப வம்சமே போச்சு.